எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மார்கழி மாதத்திற்குண்டான பலாவல்களை பற்றி பார்க்க போகிறோம். மார்கழி என்பாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம். வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம். திருப்பதி எல்லாம் போடி என்ன கூறி கொண்டாட்டம். அது என்ன அது, அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ, கொண்டாட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ, காதலிக்க முடியுமோ, இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி. ஆனால் நான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றேன். மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு, கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு. செவ்வாய் கடகராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கா. குரு பகவான் மகர ராசியில இருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போறாரு. குரு பகவான் ரிஷபத்துல வக்கரம், சனி பகவான் கும்பத்துல ஆட்சி, ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலா இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதுல கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோட இல்லாம செவ்வாய் மகரத்துல இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 15 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்கிறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிற ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கிற யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை விட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுர குரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அறிஞ்சதால இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாபனம். இந்த மாசத்துல மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கின்ற போது மாதம் துவங்குகிறது. அப்ப நீச்சம் பெற்று போனா ராசிநாதனே நீச்சம் பெற்று போயிட்டா ஒன்னும் பலம் இல்லையே இப்படி நீங்க கோஷிக்க கூடாது. ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றுகின்ற காரணத்தால் நீச்ச பங்க ராஜ யோகம்னு பேரு. மிகப்பெரிய நல்ல விருதிகளை பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல கையில தாராளமா பண நடமாட்டம் இருக்கும். நிறைய தனலாபங்கள் வர ஆரம்பிக்கும். பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். புதுசா ஏதாவது வீட்டுக்கு வாங்கி வைப்பீங்க. புதுசா கோயில் குளத்துக்கு போவீங்க. தங்கம் வாங்கின, நகை வாங்கின, ஜவுளி கடைக்கு போனேன். இப்படிங்கிற பல செய்திகளோடு கலந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறத பார்க்கலாம். எப்பொழுதுமே 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சொத்த காரியம் துளம்பும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. நீங்க சாதாரணமா ஒரு பெட்டிக்கரம் வச்சிருக்கிறவராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் முன்னேற்றம், வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாமான்னு யோசிக்கிறது, யாராவது போய் பெரியவங்களை பார்த்து ஆலோசனை நடத்துறது, அரசாங்கத்தின் உதவிகளை பெற்றுக் கொள்வது, அரசு ஊழியர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைப்பது, இடமாற்றங்கள் அமர்வது, இன்னும் சொல்ல போனால் அரசு பதவிகளில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், இப்படி ஏதோ இந்த மாசம் நமக்கு நல்லா இருந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்புடைய எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்திருக்கக்கூடிய தொந்தரவுகள், அந்த உடன்பாடுகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் மாற்றத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தனலாபத்தை கொடுக்கிற இடத்துல குரு பகவானும் இருக்கிறார். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது ரொம்ப சிறப்பு. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 9க்கு அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப கண்டிப்பா உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்துல கடன்கள் கட்டப்படும், புதிய கடன்கள் வாங்கப்படும், புதிய தொழில் துவங்கப்படும். வீட்டுக்குள்ள கல்யாண நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வேலைக்கு போக ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதாவது இதுவரைக்கும் வராத போன பணத்தை கைப்பற்றி வச்சுக்கிட்டு சந்தோஷப்படக்கூடிய தகராறுகள் எல்லாம் மறைவுக்கு வரும். நீங்க சொல்றவ இந்த உலகம் ஒத்துக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு, புகழ், பெயர் இதெல்லாம் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது கூடவே சனீஸ்வர பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சனீஸ்வரன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது உண்மையாகவே தனலாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம்தான்.
கண்டிப்பாக கை நிறைய பொருள் சேரும். ஏதாவது ஒன்று வித்தோ வாங்கணும் மாற்றணும் இப்படிங்கிற சந்தர்ப்பங்கள் இதில் நிறைய உண்டு. ஏனென்றால் சூரியனுக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால இடமாற்றங்கள், ஒன்றை வித்து ஒன்று வாங்குறது, புதிய இடங்களுக்கு செல்லுவது, இப்படிப்பட்ட அநேக கோணங்களில் உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பை கொடுக்கும். இதேபோல் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் முன்னோர்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள், வர வேண்டிய காசு பணம், ஆசீர்வாதங்கள், இந்த பகைமை மறந்து ஒரு விதத்தில் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த கேது பகவானால நிறைவாக கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். ஆனால் இந்த சுக்கிரனை பொறுத்தளவு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா கொஞ்சம் செலவுகள் அதிகப்படுத்துவார். பரவாயில்ல, இந்த காலத்துல செலவு பண்ணாதான் எதையுமே வாங்க முடியும், தண்ணி கூட வாங்கித்தான் பிடிக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த செலவுகள் என்பது தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் இந்த வண்டி வாகனங்களை வச்சு ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதன் நல்லா இருக்கிறதுனால படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பான ஒரு மாதமா இருக்கும். நினைத்தது நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் மறையும். அதே மாதிரி ராகு நல்லா இருக்கிறதுனால இந்த பிணிப்பெடைகளிலிருந்து சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்த்து வருவாங்க. இப்படியாக இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிகச் சிறப்பாக இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மார்கழி சிறப்பு.